பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். தம்பி, அப்புறம் எப்படி வேலையெல்லாம் எப்படி போச்சு? எப்போ திரும்ப போகணும் ஊருக்கு போகிற மாதிரியா இல்லை இங்கேயே இருக்கிற மாதிரியா என்ன? இல்லை அண்ணி, ஊருக்கெலாம் திரும்ப போகிற மாதிரி கிடையாது. இங்கே இருந்து எதுனா கடை இல்லைன்னா எதுனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. அது போயிட்டுருக்கு அந்த பிளானு. எப்போ அது முடிவாகும்னு தெரியல அண்ணி. ஆமாக்கா. ஆமாக்கா, இனிமேல் ஃபாரின் போய் என்ன பண்ணுறது? பசங்களும் பெருசாகிடுச்சுங்க. ஏதோ ஓரளவு செட்டில் ஆயாச்சு. இங்கே எதுனா ஒரு கடை போட்டுட்டு இங்கே இருந்துடலாமான்னு பார்த்துட்ருக்காரு. அது கொஞ்சம் பணம் இதெல்லாம் தேவைப்படும்ல, அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ரெடி ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆமாம், ஃபாரின் இருன்னு போயிட்டு என்னத்துக்கு? இதுக்கு மேலே சம்பாரிச்சதெல்லாம் போதும். புள்ள ஊட்டிகளோட இருக்கட்டும். புள்ள ஊட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறத விட வேறு என்ன காசு பணமா முக்கியம்? கரெக்டு தான். இங்கேயே எதனா கடை போட்டுட்டு இங்கேயே இருந்துருங்க. ஆமாம் அண்ணி, அதனால தான் நானும் அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். பசங்களும் வளர்ந்துருச்சுங்க, அப்பான்னு தேடுதுங்க. அதுங்களுக்கும் நம்ம தேவை இருக்குது. அதனால் வந்துட்டு இனிமேல் இங்கே இருந்து எதனா பார்க்கலாம், கடை வச்சுக்கலான்னு அந்த மாதிரி பிளானில் தான் இருக்கேன் அண்ணி. நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆமாம் அண்ணே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பிள்ளைகளை விட்டுட்டு நம்மளுக்கு சம்பாத்தியம் ஒன்றும் பெருசு இல்லைல்ல. பிள்ளைய வளரும் போதே நம்ம கண் கூட பார்த்துட்டு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம். ஆமாம் ராக்கா, அதனால தான் இனிமேல் ஃபாரின்லாம் போக வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு இங்கே உட்காந்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணே. ஃபாரின் போனீங்க, எதனா சாக்லேட்டு, எதனா ஸ்நாக்ஸு, எதனா பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. எங்கே ஒன்றையுமே கண்ணில் காட்டல உங்கள் பொண்டாட்டி. நீங்களாவது சொல்லலாம்ல எடுத்துகிட்டு வர சொல்லி. ஐயோ ஆமாம், அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் நிறைய சாக்லேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கு. எல்லார் வீட்லையும் கொடுக்குறதான் அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வரேன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருந்தேன், அதனால தான் கொடுக்காம விட்டுட்டா. இருங்க கொண்டு வர சொல்கிறேன். ஐயோ ஆமாம், நானும் மறந்துட்டேங்க. இருங்க போய் ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும். சாந்தி, அதெல்லாம் வேணாம் சாந்தி. அவள் எதனா கேட்டுக்கிட்டே இருப்பா. அவள் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு வந்து அவள் தின்னுக்கினே இருப்பா இன்னைக்கு ஃபுல்லாக. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாந்தி. நீ சும்மா உட்கார சத்த நேரம். ஐயோ அக்கா, நீங்கள் சும்மா எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அதெல்லாம் நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம்? இருங்க எடுத்துகிட்டு வரேன், ஒரு நிமிஷம். யாரும் உட்காந்து பேசிகிட்டு இருங்க, வரேன். ஏங்க அந்த சாக்லேட் பாக்கெட்லாம் எங்கெங்க வச்சிங்க? நீ வந்து எடுத்து கொடுங்க வாங்க. அந்த கபோர்டில் தான் வச்சேன். இரு வரேன் அண்ணி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். எப்பா அதெல்லாம் வேணாப்பா, நீ சும்மா இருப்பா. அவள் ஒரு பைத்தியக்காரி எதனா கேட்டுன்னு இருப்பா. வாய் சும்மாவே இருக்காது, எதனா அரப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பா. இருப்பா, பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் போகும்போது பார்த்துக்கலாம். ஐயோ அண்ணி, அதெல்லாம் மரியாதை இல்லை. எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தது. இருங்க போய் எடுத்துகிட்டு வர ஒரு நிமிஷம். இருங்க பேசிகிட்டு இருங்க. ஏலா உமா மலைமாடே, என்னல ராக்கு, என்ன வேணும் உனக்கு? அறிவு இருக்கால உனக்கு? அவங்க வாங்கிட்டு வந்தது அவங்களுக்கு தர தெரியாதா? அவங்க கொடுப்பாங்கல்ல, நீ ஏன் வாண்டடா போய் கேட்குற? ஏன் தின்னுக்கினே இருக்க? உனக்கு உங்கள் வீட்டிலனா எதுவும் வாங்கி போடலையா? யார் வீட்டுக்கு போனாலும் எதனா திங்கத்தாங்கன்னு இப்படி அலைஞ்சிக்கிட்டு தெரியுறியே. உனக்கு வெக்கமா இல்லையால? நீ சும்மா இருல ராக்கு. இவங்கெல்லாம் கேட்டால் தான் தருவாங்க. அப்புறம் மறந்துட்டா அப்போ அவங்க எல்லாத்தையும் வச்சு அவங்களே சாப்பிட்ருவாங்க. நமக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால தருவாங்க. நீ பேசாமல் இரு. என்னமோ இவனமோ திங்க தெரியாத மாதிரி தான் பேசுவா. வாயை மூட்டு சும்மா இருடி. அத்தாச்சி, உங்களை தூக்கி போட்டு மிச்சா எல்லாம் சரியாயிரும் அத்தாச்சி. அண்ணா ஏல ராக்கு, நான் என்னலாம் ஒன்று பின்ன என்ன? அப்போவே நான் சொன்னேன்ல, இவளை வீட்டிலே விட்டுட்டு வந்துடுவோம். இல்லை ரோட்டில் கூட்டு வரும்போது எனக்கு காரு லாரி வந்துச்சா பிடிச்சி தள்ளி விட்டு வந்துடுவோன்னு. இவங்க இங்கே போகிற வீட்டில் எல்லாத்துலேயும் டீ, காஃபி, மோர், பிஸ்கட்டு, சாக்லேட்டுன்னு எல்லாம் தின்னுட்டு உட்காந்துருப்பா. அவங்களுக்கு இருக்கா இல்லையாலாம் பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் உட்காந்து தின்னு முடிச்சுட்டு தான் போவா இங்கேருந்து. அதனால தான் நான் போய் சொன்னேன், இவளை கூட்டிகிட்டு போவேன்னா நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் அந்த அண்ணனை அப்படின்னு. நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, அதனால தான் உங்களை தான் வெளுக்கணும் முதல்ல. ஏல ராக்கு, ரொம்ப பேசாத. என்ன அதெல்லாம் நமக்கு வாங்கிட்டு வந்தது, அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றதுல என்ன கூச்சம்? உனக்கு வேணாட்டி இங்கேருந்து எழுந்திரிச்சுப்போ, எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். இவருமோ சாப்பிட மாட்டா, மோந்து பார்க்குற மாதிரியே பேசுவா. கொண்டாந்து நீ தானே திங்க போகிற. ரொம்ப சீன் போடாத என்ன. அட கர்மத்தில் இப்படி ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாமல் இருங்க. வந்த இடத்துல ஒரு மரியாதையாக இருக்கிறது இல்லை. அப்புறம் என்ன நினைப்பாங்க? ஏன் உமா உன் வாயே கட்ட மாட்டேங்கிற நீ? எங்கே போனாலும் இந்த வேலையை பார்த்துட்டு தெரியுற நீ. அவள் சொல்கிறது என்ன தப்பு? கரெக்டாக தானே சொல்கிறா? ஏக்கோ நீங்கள் சும்மா இருங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க வாங்கிட்டு வந்தது எப்படியும் நமக்கு தரப்போகிறது தான். அதை நான் முன்னாடியே கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். இதில் என்ன இருக்குது? ஒரு தப்பும் இல்லையே. அட போன்ட்டெல்லாம் பேசி மனுஷன் ஜெயிக்க முடியுமா? அட போத்தாங்கிட்டு நீ. இது மனுஷ ஜென்மமே இல்லை அத்தாச்சி, அதான். ஆமாம், நான் மனுஷ ஜென்மம் இல்லை தான், நான் மிருகந்தான். இப்போ என்ன இப்போ உனக்கு பிரச்சனை?
ஏல ஏல வந்த இடத்துல ரெண்டு பேரும் சண்டை விடாமல் கம்முன்னு இருங்களேன். ஓ வரப்போறாங்க. கோமு முதல்ல அவளை வாயை மூட சொல்லுங்க, அப்போ தான் நான் வாயை மூடுவேன். ஆமாம், நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் கொண்டு வரது எல்லாத்தையும் நீ திங்கலான்னு பிளான் பண்ணுறேன் அதானே? பாருங்க கோமு மறுபடியும் என்னை கோவப்படுத்திட்டு இருக்கா. நீங்கள் சொல்லி வைங்க. அட ராக்கு, நீயாவது சும்மா இரே ராக்கு, வந்த இடத்துல கச்ச கச்சன்னு இல்லாமல். சரி அத்தாச்சி, உனக்காக நான் பேசாமல் இருக்கேன். விருடி போகும்போது பிடிச்சதெல்லாம் தள்ளி விட்டு போயிடுறேன் காடு வீட்டில். போல போல போக்கத்தவளைய போல. வா சாந்தி, இதை கொண்டாந்து இப்படி வை வா. சரிங்க சரிங்க. இந்தால உமா எடுத்துக்க, என்ன வேணுமா எடுத்துக்க. அடடே சாந்தி அக்கா, என்ன ஒன்று எவனு கொண்டாடுவீங்க அப்படின்னு பார்த்தா இம்புட்டு கொண்டாந்துருக்கிய. இதில் என்னத்தை எடுத்து நான் உட்காந்து சாப்பிட்றது? தீனி பண்டாரம் அலையுது பாரு. உனக்கு என்ன அதில் பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிடல. பார்க்கவே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே. இப்போவே எனக்கு எச்சி ஊறுதுப்பா. கொடுங்க கொடுங்க. எனக்கு இருந்தாலும் எச்சி ஊறுது. உனக்குமா? இது ராக்கு, உனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தரேன். அடையக்கோ, ஸ்நாக்ஸை பார்த்து எச்சி ஊறல, அவளை காய் துப்புறதுக்காக எச்சி ஊறி இருக்குன்னு சொன்னேன். ராக்கு நீ என்ன வேணா சொல்லு ராக்கு, என் காதிலே விழாது. எனக்கு இது எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசி நல்லா யோசிச்சு சாப்பிடு. என்ன உனக்கு நாளைக்கு பேரி தான் பிடுங்க போதில்ல. அது நாளைக்கு தானே, பிடுங்கினா பிடுங்கட்டும், நீ வாயை மூடல. ஏம்மா சாந்தி, இப்படியே கொண்டாந்து கொடுக்காம ஆளாளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுமா. ஐயோ ஆமாங்க, நான் எடுத்துகிட்டு வரேன், வந்துட்டேங்க. இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அட சாந்தி அக்கா, இது அப்படியே கொடுங்க, நான் அப்படியே சாப்பிட போகிறேன் எல்லாத்தையும். ஏய் எருமை, இரு தருவாங்க. ஏம்மா எதுக்குமா இவ்வளோ வச்சு கொண்டாந்துருக்கா சாந்தி? பிள்ளைகளுக்கு எடுத்து வைமா. இம்முட்டையமா நாங்கள் சாப்பிட போகிறோம், பசங்க சாப்பிடுங்க, எடுத்து வைமா அதெல்லாம். ஐயா அக்கா, அவர் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காருக்கா, ஸ்நாக்ஸே அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பசங்க எவ்வளோ சாப்பிட போதுங்க, எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறக்காக அவரை எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருக்காரு. இருங்க நான் போய் பிளேட் எடுத்து வந்துடுறேன். ஐயோ சாந்தி அக்கா வேற அந்த தூக்கி அங்கே வச்சுட்டு போயிடுச்சு அந்த டேபிளில். எனக்கு இதை பார்க்கும்போது எச்சி ஊறுதே. அம்மா நீ வெளியில் வாழ, நீ செத்த என்கிட்ட. ஏக்கா சாந்தி அக்கா அம்பட்டே நீ தூக்கிட்டு வர. கொடுக்கா உன்னை. இந்த இதை பிடிக்கல ராக்கு. இந்த நத்தாச்சி என்ன உமா எடுத்துக்க. கொடுங்க. என்ன கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கியே? சரி கொடுங்க, பரவாயில்ல. இவ்வளோ தானா என்ன இருக்கா சாந்தி அக்கா? இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க போங்க. சாந்தி அக்கா, அப்படியே உங்கள் வீட்டில் பினால் பாட்டில் இருக்கும்ல ஒன்று, அதை எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுங்க. செத்து சொல்லிட்டோம் சனியை, கூட இருந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. ராக்கு சும்மா இரு. அப்புறம் என்னல கொடுக்குறதுன்னுட்டு இடத்த காலி பண்ணல செத்த முதேவி. ஹலோ வித்யா, என்ன பண்ணுற? ஃப்ரீயாக இருக்கியா இல்லை பிஸியாக இருக்கியா? சொல்லு ஷாம், நான் இப்போ ஃப்ரீ தான். சும்மா தங்கச்சிங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் காஃபி குடிச்சிட்டு. அவங்களாம் விளையாட போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ ஃப்ரீ தான். சொல்லு ஷாம், எதுக்கு கால் பண்ண? இல்லை அது வந்து என்ன ஷாம், ஏதோ பலமாக இழுக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பெரிய விஷயமோ? சொல்லு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ, இல்லை அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன் வித்யா. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லு ஷாம். என்ன விஷயமா இருக்க போகுது? அவ்வளோ பெரிய விஷயம், சொல்லு. சரி ஓகே. இல்லை வித்யா, நம்ம நாளைக்கு 2 பேரும் கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது. நீ வருவியா? ஐயோ இவன் எங்கே கூப்பிட்றான்? நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆச்சே. ஒருவேளை கமலி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி எதுவும் கூப்பிட்றானோ? போகுமா வேணாமா? கொஞ்சம் பயமாக இருக்கே. ஹலோ வித்யா, லைனில் இருக்கியா? ஹலோ. ஷாம், நான் லைனில் தான் இருக்கேன். சொல்லு என்ன கேட்டுட்டு இருந்தேன்? இல்லைப்பா, நாளைக்கு நம்ம வெளில போக வேண்டியது இருக்குது, உன்னால் வர முடியுமா? ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்டேன். எங்கே போகணும் ஷாம்? எதுக்கு? எதுனா ப்ராப்ளமா? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பா. என்ன ஷாம் கேட்கல? அது ஒன்றும் இல்லை வித்யா, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. நீ வந்தேன்னா ஹெல்ப்பாக இருக்கும், அதனால தான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதனால தான் வர முடியுமா ப்ளீஸ்? பட் நாளைக்கு காலேஜ் இருக்குது, என்னால் வர முடியுமான்னு தெரியல ஷாம். ஏம்மா, எனக்கும் தானே காலேஜ் இருக்குது, நானும் உன் கிளாஸ் தானே, எனக்கு காலேஜ் இருக்கிறதெல்லாம் தெரியும். பட் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமாக தான், உன்னால் வர முடியுமா? இவன் எங்கே கூப்பிட்றான்? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. போகலாமா இல்லை போவேணாமான்னு? ஐயோ ஷாம், ஈவினிங் டைம்னா கண்டிப்பாக முடியாது. காலேஜ் முடிஞ்சோடனே அடுத்து நான் வீட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் எங்கள் வீட்டில் என்னை கொன்றுவாங்க, ஃபோன் பண்ணியே என்னை சாவடிச்சிருவாங்க. நான் லேட்டாக போனாலும் என்னை கொண்டு புதைச்சிருவாங்க. என்னால் முடியாது ஷாம். ஹே காலேஜ் முடிச்சுட்டுலாம் நம்ம போக கிடையாது. ஒரு 2 பீரியடு முன்னாடியே நம்ம கிளம்பிடலாம். லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலாம், கரெக்டாக இருக்கும். நீ கரெக்டாக காலேஜ் முடிஞ்சோடனே எப்படி வீட்டுக்கு போவியோ அதே மாதிரி நீ வீட்டுக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமே.
இல்லை ஷாம், கண்டிப்பாக முடியாது. காலேஜில் நான் கட் அடிச்சேன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். உனக்கு தெரியும்ல, எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நார்மலாகவே என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இது காலேஜ் கட் அடிச்சிட்டு நான் அவங்க கூட பைக்லலாம் போனேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் ஷாம், பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். வேணாம் ஷாம், நீ வேறு யாருன்னா கூட்டிகிட்டு போயேன். வேணா வினயை கூட்டிகிட்டு போயேன் ஷாம், உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவன் உனக்கு ஹெல்ப்பாக இருப்பான், கூப்பிட்டு போயேன். அப்போது நீ வரல அதானே? உன்ட்டு எவ்வளோ நேரமாக கெஞ்சிட்டு இருக்கேன், நீ ரொம்ப தான் பண்ணுற. நீ ஒன்றும் வர தேவையில்லை, எனக்கு யாரை கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சரியா? நீ வரலன்னு சொல்லிட்டு அதோட பேசாமல் ஃபோனை வச்சுடு வித்யா. ஏய் ஏன் கோவப்படுற ஷாம்? சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. என்னால் வர முடியாது, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், அதனால தான். ஏன் எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் கிடையாதா? சொல்லி எங்கள் வீட்டில் தெரிஞ்சாலும் தான் ப்ராப்ளம் ஆகும். நான் கிளாஸை கட் அடிச்சுட்டு போகிறது தெரிஞ்சா. பட் நான் பண்ணுறேன்ல, உனக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் கிளாஸை கூட கட் அடிச்சுட்டு வரேன். ஆனால் உன்னால் முடியாதுல்ல. சரி ஓகே வித்யா, எனக்கு புரியுது, உன்னோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது. நீ வர வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்ககிட்ட கேட்டது தப்பாக இருந்தது தான், சாரி. ஐயோ, என்ன இவன் கோவமாயிட்டான்? நான் ஏதோ கேஷுவலாக தானே சொன்னேன். ஐயோ ஷாம் ஷாம், ஃபோனை வச்சிடாத ஷாம், ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு புரியுது, நீ ஏதோ பண்ணுற சர்ப்ரைஸ் பண்ணுறியா, என்ன பண்ணுறேன்னு ஐ டோன்ட் நோ. பட் எனக்காக தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வரேன் ஷாம், உனக்காக நான் வரேன். எப்போ வரணும்னு சொல்லு, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நீ வந்து என்னை பிக் பண்ணிட்டு போ. இல்லை வித்யா, பரவாயில்ல. நீ வந்துட்டு இவ்வளோ கன்ஃபியூஸ்டானா வரவே வேண்டாம். எனக்காக கூட நீ வர வேண்டாம். உனக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ நீ அதையே பண்ணு, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை வித்யா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஹே, ரொம்ப சீன் போடாத. என்ன, நான் தான் சொல்கிறேன் இல்லை, உண்மையாகவே என் மனசார தான் நான் வர்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு நான் வரேன், நீ வந்து என்னை கூப்பிட்டு போ. எத்தனை மணிக்கு வரணும்னு எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் எங்கே வரணும்னு மெசேஜ் பண்ணு, நான் அங்கே வந்து நிற்கிறேன். ஓகேவா? ஓகே பாய், நான் நாளைக்கு பார்க்குறேன் உன்னை. ரொம்ப ஓவராக தான் கோவப்படுறான் சீன்காரன். மேடமுக்கு சொல்கிற விதமாக சொன்னால் தான் புரிஞ்சுக்கிறாங்க. கோவப்பட்டோன்னே இப்படி டப்புன்னு வரேன்னு ஒத்துக்கிட்டா ரொம்ப தான் சீன் போடுறா. சரி, எனிவே அவன் ஒத்துக்கிட்டா, அதுவே பெரிய சந்தோஷம்தான். நாளைக்கு எல்லா பிளானும் கரெக்டாக பண்ணணும். உடனே கால் பண்ணி வினய் கால் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஹலோ டே மச்சான் வினய். காதலை யாரடி முதலில் சொல்வது நீயா இல்லை நானா? நான் சொன்னால் நீ வெக்கத்தில் சிவப்பாயா இல்லை அடிப்பாயா? நீ இல்லையே நான் மண்ணிலே இருப்பேன தொலைவேனா? இன்னொரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கே இந்த சாக்லேட்டு. ஏ பண்ணி, நீ மட்டும் என்ன தனியாக வச்சு ஒண்டியா தின்னுட்டு இருக்க? என்னது ஏது இந்த சாக்லேட்டு? எனக்கு கூட கொஞ்சம் பொடி. பண்ணி மூஞ்சி, உனக்கெல்லாம் தர முடியாது. வேணா உள்ளே இருக்கும், போய் எடுத்து தின்னு. நான் திங்கிறது ஏன்டி வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க? உனக்கு வேணும்னா உள்ளே இருக்கும், போய் சாப்பிடு. ஏன் இவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கில்ல, அப்படி நீ ஒரு ஆளாச்சும் சாப்பிட போறியா? எனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் நம்ம, டேஸ்ட் பண்ணி. சி, சாக்லேட் என்ன கசப்பாவாக இருக்கும்? இனிப்பாக தானே இருக்கும். இதில் என்ன டேஸ்ட்டு? எதுனா பேசணும் பேசாத காயு. மூஞ்ச பாரு நல்லா. ஏன் மூஞ்சி கண்ணா? என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது. முதல்ல ஓ மூஞ்ச போய் கண்ணால் பாரு. சோடா புட்டி போட்டுட்டு ஏன் மூஞ்ச பார்க்க சொல்லுது. ஏன் மூஞ்ச கண்ணே? நான் பிரின்சஸ் டி. சோடா புட்டி போட்டாலும் நான் அழகாக தான் இருப்பேன், உன்ன மாதிரியா டோரி கண்ணே? சிப்பா. எம்மாடி, என்ன உள்ளே வரும்போதே ஒரே சண்டையாக இருக்குது? ஐயா அப்பா, வாங்க வாங்க, வந்துட்டிங்களா? அப்பா என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? அட ஆமாம்மா, ஹோட்டலில் நல்ல கூட்டமா இன்னைக்கு, என்னன்னு தெரியல. அதனால ரொம்ப வேலையாயிடுச்சு அப்பாவுக்கு, அதனால தான். அச்சோ, அப்போ ரொம்ப டயர்டாக இருக்கீங்களாப்பா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. முதல்ல நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆமாம்மா ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாம்மா கொஞ்சம் தண்ணி. சரிப்பா வாங்கப்பா, நீங்கள் முதல்ல வந்து உட்காருங்க, வாங்க. சரிடா. அப்பா இடுப்புலாம் வலிக்குது. உட்காந்து இந்த கல்லாப்பட்டில் உட்காந்து பணத்தை எண்ணி போட்டு இடுப்புலாம் ரொம்ப வலிக்குதுப்பா. என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்கள்? அட ஆமாம்மா, ஓடி ஆடி பண்ணுற வேலையில் கூட இவ்வளோ கஷ்டம் தெரியாது போலம்மா. உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இடுப்புலாம் அப்பாவுக்கு ரொம்ப வலிக்குதுமா. ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம ஓடி ஆடி நடந்து பார்க்குற வேலையை விட ஒரே இடத்துல உட்காந்து, அதுவும் ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை 12 ஹவர்ஸோ இல்லை அந்த மாதிரி உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஹிப்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும்ப்பா. ஆமாடாம்மா, அதுதான் இடுப்புலாம் ரொம்ப வலிக்குது அப்பாவுக்கு. பாப்பா.
அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நைட்டு நீங்கள் தூங்கும்போது நான் ஏறி இடுப்பு மிதிச்சு விட்றேன். என் தங்கம்னா என் தங்கம் தான். சரிடி தங்கம். ஐயோ பிள்ளைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையே இன்னைக்கு. சாப்பிட்டு தங்கம், இன்னைக்கு வேலை அதிகமாக இருந்துச்சா, வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுச்சு, எதுவும் வாங்க தோணல. நாளைக்கு அப்பா வாங்கிட்டு வரேன் ஸ்நாக்ஸ்லாம். என்ன? சரிப்பா சரிப்பா, இப்போவே அம்மா சாமி சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா, அங்கேருந்து நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சித்தப்பா கொடுத்து விட்டாங்களாம். அதுவே நிறையா இருக்குப்பா, நாளைக்கு வாங்கிக்கலாம். அப்படியாம்மா? அம்மா இங்கே போனாலோ? ஆமாப்பா, போயிட்டு தான் இந்த சாக்லேட்டு இந்த பிஸ்கெட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு கூட வாங்கிட்டு வாங்க ஸ்நாக்ஸு. சரிம்மா சரிம்மா. பாப்பா, தோசையை ஊற்றிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சட்னி சாம்பார் எல்லாம் வச்சாச்சு. அந்த மனுஷன் வந்துட்டாரா என்னன்னு வேறு தெரியல, ஒன்றும் கேட்கவும் இல்லை. மா, என்னம்மா? வா வா வா, என்ன வேணும்? மா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா? ஏப்ல, தண்ணிலாம் என்கிட்ட கேட்டு குடிச்சாலும் குடிச்ச மாதிரி இருக்குமோ? தண்ணி வேணும்னா அந்த தான் இருக்குது, எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அது என்ன என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? இங்கே தனியாக நானே அடுப்படியில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளையே இருக்கிய, இதில் 2 பேரை எருமை மாடு. வந்து அம்மாவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவோம்னு எதனா பண்ணுறீங்களா? உதவி எதுவும் இல்லை. இங்கே உட்காந்துட்டு போன தண்ணி நோண்டிக்கிட்டு இருக்கிய. தண்ணி வேற நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். எங்கே இருக்குன்னு வேற எடுத்து உங்கள் கையில் கொடுத்து வாயில் ஊட்டி விட்டணும், அப்படி தானே? அம்மா, ஏன் இப்போ இப்படி கத்திட்டு இருக்க? உனக்கு எதனா ஹெல்ப் வேணுன்னா என்ன அக்கா யாருன்னா கூப்பிட வேண்டியதானே? தனியாக இவளே செஞ்சுட்டு இவளே கத்திக்கிட்டு இருப்பா பைத்தியக்காரி. தண்ணி ஒன்றும் எனக்கு கிடையாது, அப்பாவுக்கு. அப்பா வந்துட்டாரு, ரொம்ப டயர்டாக இருக்காரு, அதனால தான் தண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்தேன். ஆத்தி, அந்த மனுஷன் வந்துட்டாப்லையோ? எங்கே என்ன குரலே கொடுக்கல, எனக்கு சவுண்டு எதுவும் கேட்கல, நீங்கள் பேசுகிற எதுவும். எப்போ வந்தாப்புல? அவர் இப்போ தான் வந்தார், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, வந்து படுத்துருக்கிறாரு. நான் தான் தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். சரி சரி, தண்ணி இருந்தால் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போனால். அந்த தோசை அவ்வளோதான், சுட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்றதுக்கு. சரி சரிம்மா, நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நீ சாப்பாடு எடுக்கும்போது எங்களை கூப்பிடு, யாருன்னா வர ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீயே செஞ்சுக்கிட்டு நீயே கத்திக்கிட்டு இருக்காத. சரி சரி, தண்ணி எடுத்துகிட்டு போ. அந்த மனுஷன் வேற ரொம்ப நொந்துவே வந்திருப்பாப்புல, போய் கொடு போ. அப்பா, இந்தாங்க தண்ணி. கொண்டாமா கொண்டாமா, தண்ணியை கொண்டாமா. அப்பப்பா இடுப்பு வலிக்குதுப்பா சரியா. அப்பா போதும், இந்தாம்மா. கொடுங்கப்பா. அம்மா எங்கம்மா, இன்னும் வரக்கானா? அப்போ அம்மா தோசை ஊற்றிட்டு இருக்காங்க, இதான் கடைசி தோசையாக ஊற்றிட்டு நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்கப்பா. அப்படியாம்மா? சரி சரி, நான் படுக்கிறேன், அம்மா வந்தோடனே எழுப்புங்க. என்ன? சரிப்பா, நீங்கள் படுங்க. ஏம்மா, தாயோட புடிமா தட்டை. ஏம்மா, ஏன் எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு வர? என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல, சொல்லிட்டு தானே வந்தேன். சரி கொடு கொடு. எங்கே உங்கள் அப்பா தூங்கிட்டாரோ? எழுப்புங்க, பாவம் சாப்பிட்டு தூங்கட்டும். ஆமாம்மா, சத்த படுக்கிறேன், அம்மா வந்தோடனே எழுப்புங்கன்னு சொல்லிட்டு தான் படுத்துருக்காங்க. அப்பா அப்பா, ஏந்துருங்கப்பா, அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டு நீங்கள் போய் தூங்குங்க உங்கள் ரூமில். என்னம்மா, அம்மா வந்துட்டாலோ? ஆமாப்பா, ஏந்திருங்க ஏந்திருங்க. எங்க ரொம்ப வேலையோ? மூஞ்சி பார்க்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கேங்க. ஆமாம் கோமதி, ரொம்ப வேலை தான். இன்றைக்கின்னு பார்த்து ஹோட்டலில் நிறையா கூட்டம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, உட்காந்துட்டே வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பொறுப்பான வேலை இது, வேறு யாரும் போடவும் முடியாது வேறு. ஆமாங்க ஆமாங்க, இது நம்ம ஹோட்டல் வேறு. கல்லாலெலாம் யாரையும் நம்பி உட்கார வைக்க முடியாதுங்க. அது யாராக வேணா இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளே வேலைக்கு ஆள் எடுத்து உட்கார வச்சா கூட அதெல்லாம் முடியாது. நம்ம தான் வந்து பொறுப்பாக பார்க்கணும். சரி, ரொம்ப சோர்வாக இருக்கியே, சாப்பிட்டுட்டு போய் படுங்க, நாளைக்கு வேலை எழுந்திரிச்சு ஓடணும் மறுபடியும். ஆமாம் கோமதி, அதனால தான் நானே உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பையன் இருக்கான், அவன் நல்ல பையன்தான், நம்ம நம்பிக்கைக்குரிய பையன்தான். இருந்தாலும் அவனை நம்பி விட்டுட்டு வர முடியாது எல்லா பொறுப்பையும். அதனால நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கோமதி. சரிங்க சரிங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க முதல்ல. இந்த கோமதி, இன்னைக்கு ஹோட்டலில் வந்த எல்லா செலவும் போக மீதி இருக்க பணம் இது எடுத்து உள்ளே கொண்டு போய் பீரோவில் வைந்தா. அப்படியாங்க, நீங்கள் நல்ல லாபமாங்க, ரொம்ப சந்தோஷங்க. இதே மாதிரி நம்ம ஹோட்டல் நல்லா ஓகோன்னு போய் இந்த பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அது போதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன? ஆமாம் கோமதி, இவங்க 3 பேரையும் நல்லா படிக்க வச்சு நல்ல பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் நம்மளோடது. அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை, நிம்மதியாக உட்காந்துடலாம். ஆமாங்க ஆமாங்க. சரி கொடுங்க, அதை கொண்டு போய் நான் பீரோவில் வச்சுட்டு வரேன். பசங்களை அப்பாவுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா தாயே விட்டுடைய களி காட்டுக்களி, இதே மாதிரி ஹோட்டல் நல்லபடியாக போய் இதே மாதிரி என் புதுசாக சம்பாரிச்சு என் பிள்ளைகள் நல்லபடியாக நான் கரை சேர்த்துடணுமா. இதே மாதிரி காசு என் கையில் எப்போவுமே நிற்கணும் தாயே. அப்பா வாங்க சாப்பிட்லாம். சரிம்மா, எடுத்து கொடுமா, நானும் சாப்பிட்டு போய் படுக்கிறேன். எருமை, இன்னும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கியா? அந்தா சாப்பிட்டு போய் தூங்கு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல.
அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய மூடு. ஏமே எப்படியோ போ, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குப்பா, நான் சாப்பிட்டு போய் தூங்குறேன். அக்கா நீங்கள் சாப்பிடுக்கா.